வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வீடியோல 10th செம்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவுமே சொல்ற அதே விஷயம் தான், எல்லா வீடியோ சொல்ற அதே விஷயம் தான். உங்களுக்கு நான் சம்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்ல கத்து கொடுக்கறதுக்கோ வரல. அதுக்கு மாறா உங்களுக்கு சம்ஸ் எப்படி போடுறதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த சம் எவ்வளவு ஈஸியா சொல்லித்தரன்றதா நீங்க பாருங்க, அதுல இருந்தே தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த சம்ஸ் நம்ம எவ்வளவு ஈஸியா போடுறது பாப்போம். வீடியோக்குள்ள போவாங்க. எந்த ஒரு சம் போடுறதா இருந்தாலும் சரி, கொஸ்டின் புரிஞ்சாதான் ஆன்சர் நம்ம போட முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, கிவன் நம்மளுக்கு கொடுத்தது எக்ஸ் பாத்தீங்கன்னா 3 4 6 8 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் ஆர் ஃபங்க்ஷன் ஆர் என்ன சொல்லியிருக்கான்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டு தான் ஆரோட ரிலேஷன். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ஒரு சார்பு ஆகுமா ஆகாதுன்றத சொல்லணும். இதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்றத ஓப்பனா கொடுத்துட்டான். எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஓப்பனா கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த கொஸ்டினை பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் வந்து 3னா 3 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ வரும்? ஸ்கொயர்னா என்ன? ஸ்கொயர்னா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான். இப்போ எக்ஸ் வந்து 3ன்னு எடுத்துட்டா 3 3ஆலேயே மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் தான் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 3 3 சார் 9. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9 வரும். 9 plus 1 10. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 4. 4ல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்னா 4 4 சார் என்ன வரும்? 4 4 சார் 16 வரும். ஓகேவா? சாரி, 4 4 சார் 16. 4 into 4 என்ன வரும்? 4 4 சார் 16 plus 1 17 வரும். அப்ப x is equal to அடுத்த வேல்யூ என்னது? 6. x 6னா அப்ப f of x என்ன வரும்? x ஸ்கொயர் பண்ணோம்ல, 6 ஸ்கொயர் பண்ணி 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 ஆ 36. ஓகேவா? 36 plus 37. அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ x 8ன்னு எடுத்துக்கிட்டா 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 8 8s are 64 plus 1 65. இப்போ நம்ம ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். என்னென்ன, எக்ஸ் 3னா எஃப் ஆஃப் எக்ஸ் 10, அப்புறம் 4 17, 6 37 and 8 65. இப்போ ரிலேஷன் எழுதியாச்சு. இது சார்பாகுமா ஆகாதா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட் செம்ல இருந்து பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான். இப்போ இந்த ரிலேஷன்ல இருந்தே கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த செட் இருக்குல்ல, செட்ல உள்ள நம்பரை நம்ம என்னது ஆரோ டயக்ராம் போட்டு அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஆரோ டயக்ராம் என்ன போட்டிருக்காங்க? 3 4 6 8. ஓகேவா? இது பெருசா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 10 17 37 65. எல்லாத்துக்குமே ஈக்குவல் பேர் இருக்கா? என்னது, எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலா இருக்கு. எல்லாத்துக்குமே ஈக்குவல் பேர் இருக்கு. அப்ப இது ஒரு சார்பாகும், இது ஒரு சார்பாகும் எடுத்து எழுதிட வேண்டியதான். இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். இதோட முடியுது. ஓகேவா? இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும்.
இதே மாதிரி எல்லா வீடியோவும், அதாவது இதே மாதிரி எல்லா சம்ஸும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் போற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ மெசேஜா கன்வெர்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். பாய்.